என்ன திவ்யா, ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. உன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போயேன். என் செருப்பு நம்பர் தரவா? ஒரு எக் பப்ஸ் கொடுங்க. அண்ணா உங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா. कितना 600 அண்ணே எனக்குண்ணே கொடுண்ணே, 2 இழு இழுத்துட்டு தரேன். போட்டேன்னு வச்சுக்க. ஏன்ட்டே சீட்டு கேட்குறியா நீ? சிகரெட்டா கொடுண்ணே. என்ன அண்ணே கொடுண்ணே, 2 இழு இழுத்துட்டு தரேன். சீட்டு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. அன்னைக்கிட்டே நீ சீட்டு கேட்குறியா நீ? யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? சீட்டு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. நீ மட்டும் இழுக்கிறா, நான் 1 இழு இழுத்து தரேன். கொடுண்ணே. ஹலோ. இந்த 1/2 மணி நேரத்தில் வந்துடுண்ணே. கடைக்கு நின்று போமா? போங்க தம்பி, ஏறுங்க. வாங்கடா போலாம். அந்த பூ மரத்து ஸ்டாப்ல நிறுத்திருங்கண்ணே. அங்கதான் சார் நிக்கிறாருண்ணே. சரிங்கக்கா. மச்சான் பஸ் வந்துச்சு, ஆளை காணோம். எப்போ வருவான்னு தெரியல. எப்பவுமே லேட்டரா. சொல்லுங்க, என்ன வேணும்? ட்ரிங்க்ஸ் ஒன்று, ஒரு கோல்டு ஃபில்டர். டீஸ் இல்ல, கோல்டு ஃபில்டர் தான் இருக்கு. சரி கொடுங்க. எத்தனை? ஒன்று எவ்வளோக்கா? 15 ரூபா. ஜிபே போடலாமா? ஜிபே. நம்பர் சொல்லுங்க. 95 95 14 14 12 12 97 97 69. அரிசி முடையெல்லாம் வந்துருச்சா? வந்துச்சு சார். ஒரு பார்ட்டிக்காரங்கிட்ட பேசியிருக்கேன். சரிங்க சார். நல்ல ரேட்டு தான், உள்ள இருந்த ஆபத்து. சார் ஏற்கனவே ஒரு டிப்பர் வாங்கி லோன்ல ஓடிக்கிட்டு இருக்கு சார். சரி. இன்னொரு டிப்பர் வாங்குறது ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். ஓகே பண்ணிடுவோம். ஓகேங்க சார். எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. ஊருக்காரங்க யாராவது பாத்துட போறாங்க. இல்லப்பா, பாத்ரூம் கட்டினதை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன்ப்பா. ஏற்கனவே பார்த்துட்டு போயிட்டீங்க. ஆமா. ஏன் மறுபடியும் வர்றீங்க? ஓ, இப்போ அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இதே வேலையா போச்சு சார். இல்லைப்பா, அதை பிடிச்சிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. ஆமாம். ஓ, இந்த இருக்கு. கிளர்க்கு தான் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுயா. ஏற்கனவே ஒரு பாத்ரூம் கட்டி போயிட்டேன். இல்லனே, இப்போ வந்து இன்னொரு பில் எடுக்கணும் வர்ற இல்லையா? அப்படியெல்லாம் இல்லப்பா. இல்லப்பா, ஏற்கனவே ஒரு லோனை காட்டு சாமி. சரி சரி வெட்டிட்ட. ரேஷன் கடை பொருள் ஆட்டையை போட்டு வண்டி வாங்கிட்ட. அண்ணா நீ வேற சும்மா இருந்தேன். பெட்ரோல் காசு இல்லாம இருக்கேன். டேய், அண்ணனுங்களுக்கு 2 டீயா போடுறா. டேய் உட்காரு. அண்ணே டீ குடிச்சது காசு கொடுங்கண்ணே. என்னது காசா? காசா? போட்டா டேய் செத்துட்டான்டா. സാറേ നമസ്കാരം. வாங்க வாங்க சீட்டை உட்காருங்க. സാറേ സുഖാണോ? ഒരു ഫാക്ടറിക്ക് സ്ഥലം ഒതുക്കി കൊടുക്കണം. ഉദ്ദേശം ഒരു 1000 പേർക്ക് പണി കൊടുക്കാം. സാറിന്റെ ഹെൽപ്പ് വേണോ? ഒരു സ്ഥലം മേടിച്ചു തരണം സാറേ. பண்ணுவோம். அருணா தண்ணி கொண்டு வாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். குடுமா சார். தேங்க்ஸ் மேடம். ஹலோ, எங்கடா இருக்க? இங்கடி இருக்க, சீக்கிரம் வா. ஓகே வந்துட்டியா? கிளம்புவோம் சீக்கிரம். ஏய் என்னப்பா உன் தங்கச்சி ஏய் நீக்கிறா? கீதா, என்னடி இங்க? பஸ் வரலக்கா. சரி வா.
10 மணிக்கு மேலேன்னா என்னால் முடியாது. நான் வீட்டுக்கு போயிடணும். நாளைக்கு ஒரே படத்துக்கு நான்லாம் வரமாட்டேன்ப்பா. மூவிக்கெல்லாம் என்னால் வர. கவுன்சிலர் பார்க்க வந்திருக்கேன். எங்க ஊர்க்காரங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க, வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்க என்ன ஐயா, விஷயம்? நீங்க திறந்து வச்ச ஃபேக்டரியில அதுல வர்ற ஆந்தி, புகையினால பேதி, மயக்கம். மக்களு ஆஸ்மா வேற வேற ஊர்ல இருந்து கொண்டு வந்த மருத்துவ கழிவை இந்த கொட்டி கேரளாக்கார எரிக்கிறாங்க. ஏய், ஆறுமுகம் வாடா, ஆறுமுகம். போன டேய், அந்த வாரம் ஃபேக்டரி கூட ஓனர் வர வண்டியை சொல்லு. பிடிச்சோம்யா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. எல்லாமே மருத்துவ கல்வி. ஐயா சரி, போயிட்டு உங்களை வாங்க, நம்பித்தான் ஐயா போறேன். பாத்துக்கோங்கய்யா. ஐயா ஆரம்பிங்கய்யா. என்ன சார் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறேன்ட்டு மருத்துவ கழிவுலாம் ஒன்று கூட்டிட்டு இருக்கீங்க. ஊர்ல ஒரே பிரச்சனையா இருக்கு, எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனியை முடிட்டு பேசாம இடத்த காலி பண்ணுங்க. உங்க லைசன்ஸ் ரத்து பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி முடிச்சிட்டேன். ஊர்ல பெரிய பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. സാറേ എന്താ പറയണ? 1 കോടി ചെലവായിട്ടുണ്ട്. പെട്ടെന്ന് പറഞ്ഞാൽ എന്താ ചെയ്യാൻ പറ്റും? ഫാക്ടറി അടക്കില്ല. ആ കമ്മീഷൻ മേടിച്ചില്ലേ? ஏய் நீ எங்கடா இருக்க? காஃபி ஷாப் வந்து half an hourல நான் வந்துருவேன். ஓகேவா? பஸ் எடுத்துக்கோ. என்னடி பயப்படா? ஹலோ, என்னப்பா எங்க இருக்க? ரொம்ப நாளாச்சு, வெளியில எங்கேயும் போலாமா? வந்துருடா. பார்த்துட்டு சொல்லு. ஓகே சார் வாங்க வாங்க தம்பி. அப்படிங்களா? சரி. ஆமா ஆமா சார் சொன்னாரு. இருங்க இருங்க நான் வந்துடுறேன். ஏதாவது டீ காபி சாப்பிடுறீங்களா? இட்லி பூரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கா பூஸ்ட். வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இவன் வேற மண்டே சொல்லிடுறேன். பூஸ்டா? அம்மா இவங்கள பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பூஸ்ட் ஒரு கேடா? இல்ல சார் கருவம் முடிச்சிங்களா? டக்குன்னு எடுங்கடா. சார் வேற வந்துட்டாரு. 10 மணிக்கு வந்தா குடுக்குடும் தான்டா இருக்கும் வேலை. போ மொட்டை மாடி போ. போ ஓடு 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 மொட்டை மாடிக்கு ஓடு. ஏன்டா என் தாலியை வைக்கிறீங்க? யாரடி இவங்கலாம்? ஹார்லிக்ஸ் கேட்ட வேண்டி. இந்த அசிங்கம் நமக்கு தேவையாடா? போங்கடா. போங்கடா. ஏய் எங்கடா இருக்கீங்க எல்லாம்? எல்லாரும் மொட்டை மாடிக்கு வாங்கடா. என்னடா ஆச்சு? ப்ராஜெக்ட் கொடுத்து 3 மாசம் ஆச்சு, ஒரு தகவலையும் காணா. அக்கௌண்ட்ல எவனும் பணமும் போட மாட்டேன்றீங்க. என்ன நடக்குதுங்க? அண்ணே அவன் ரொம்ப நல்லவளா இருக்கானே. நல்லவ மாதிரி நடிக்கிறானே. எங்கே போயிட போற? பார்த்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல பாசமா பேசி ஆசையை காட்டி பணத்தை காட்டுங்க. முதல்ல சரிங்கண்ணே. பணத்தை காட்டி மயக்கி கூட்டிட்டு வாங்க. அப்பதான் பணம் கைக்கு வரும். சரிங்க. பேசிக்கிட்டு இருக்கேனே, பேசி ஆசை வார்த்தையை காட்டிக்கிட்டு இருக்கேன். பணத்தெல்லாம் காட்டி முதல்ல பணத்தையும் காட்டுங்க, ஆசையும் காட்டுங்க. சரிங்க, பண்ணி ரெடி பண்ணுங்கப்பா. சரிங்க. கலெக்ஷன் என்னாச்சு? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேனே, ஒன்றும் மசியப்பட மாட்டா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தம்பி. ஏதாவது பண்ணு. முதல்ல பாசமா அப்படியே நடி. சரியா? நடிச்சு ரெடி பண்ணு. ஒண்ணுது ஒரு சொல்லிய விரட்டினே. அப்ப பெரிய பணக்காரனா இருக்கானே. டேய் பணக்காரனை தாண்டா பிடிக்கணும். முதல்ல அந்த பொண்ணை ரெடி பண்ணு. சரியா? சரிண்ணே. ஒண்ணுது என்னாச்சு? சும்மா தானே பேசுனேன். லைட்டா பேசிட்டு அப்படியே வேலை வைப்பேன். அப்படி ஒன்றும் கிடையாதுண்ணே. அப்படியெல்லாம் கிடையாது. பார்த்து ரெடி பண்ணு. கரெக்ட் பண்ணி கொண்டு வா. நம்மளுக்கு தேவை பணம். குறிப்பு டீம் எல்லாம் பணத்துல தான் இருக்கணும். சரிங்கண்ணே. சரிங்க. சரிங்கண்ணே. டேய் இங்க எவனும் நல்லவன் கிடையாது. சரியா? திருடுறவன்ட்ட திருடணும், அடிச்சு புடுங்குறவன்ட்ட அடிச்சு புடுங்கணும். வேற வழியே கிடையாது. சரியா? என்ன பார், நான் எப்படி இருக்கேன். நான் இங்க வரும்போது காசே கிடையாதுடா. 1 ரூபா கூட கிடையாது என்கிட்ட. இன்னைக்கு கோடி கணக்குல என்கிட்ட பணம் இருக்கு, கார் இருக்கு, வசதியோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் இந்த மாதிரி வரணும். அதுக்காக பாடுபடு.